மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் புலாவ். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி முக்கு, பிரியாணி இலை, சோம்பு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இந்த ஹோல் ஸ்பைசஸை 1 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் புலாவ் ரெசிபிக்கு நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய், கொத்து கருவேப்பிலை, தக்காளி பழத்தை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் தக்காளியை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டி தயிர். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கைப்பிடி புதினா இலையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை நல்லா 1 hour ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அரிசியை நீங்கள் ரோஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு சாதம் உதிரி உதிரியாக கிடைக்கும். அதே மாதிரி அவ்வளோக்கா அடி பிடிக்காது. 2 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த அரிசியை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி நல்லா ரோஸ்ட் ஆகிற கேப்பில் நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 100 கிராம் பன்னீரை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி ஆயில் ஹீட் பண்ணி பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக இந்த கார்னர்ஸில் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே எடுத்துடலாம். டம்ளர் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவு சுடு தண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி சுடு தண்ணி ஊற்றி செய்யும் போது உங்களுக்கு சாதம் குலையாது, கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கும். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வறுத்தோல்ல அந்த எண்ணெயும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பன்னீரோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 50% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நீர் போட்டதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புலாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அதே மாதிரியே கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை.